ஒரு பக்கம் நம்ம ரேவதியோட நிலைமை ரொம்பவே மோசமா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா வெளிய கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய கூட்டிட்டு போனாலே இந்த எஸ்எஸ்கேவால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இப்போ நம்ம கௌதமும், அதே மாதிரி இலக்கியாவும் வந்துட்டு கார்த்திக்கிட்ட என்னாச்சு? ஏதாச்சு? நீ வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கிட்ட உன் லவ்வ சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே தனியா கூட்டிட்டு போன. என்னாச்சுடா? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது தான், அங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அத கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் பயங்கர ஷாக்ல இருந்துட்டு இருக்காங்க. அதாவது கௌதம்க்கும், இலக்கியாவுக்கும் என்ன தேவையோ அது நடந்துடுச்சு. ஆனா ஒரு படி மேல போயி அங்க சரியான சிறப்பான சம்பவமே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே பார்க்கும்போது, கேட்கும்போது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக் கண் முன்னாடியே பிரியாவ அடிச்சு இந்த அஞ்சலி மிகப்பெரிய ஒரு தப்பையும் செய்ய ஆரம்பிச்சுடுறா. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு பிளான் பண்ணதுக்கான காரணம், அதாவது பிரியாவ வர வச்சதுலருந்து எல்லாத்துக்குமே காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு தான். இப்போ பிரியாவ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிரியாவ வச்சு அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால, அதன்படி எல்லாமே சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும் வந்துட்டு தன்னோட காதல வந்து பார்த்தீங்கன்னா பிரியா கிட்ட சொன்னாங்க. பிரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அத ஏத்துக்கிட்டு, இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லவ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா அந்த நேரத்துல இப்படி அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுத்து, இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் எதிர்பார்க்கவே இல்ல. வந்த உடனே என் புருஷன வாயாடி வளைச்சு போட பார்க்குற அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடிச்சு வெளுத்து கட்ட ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் கார்த்திக்கு பயங்கர கோவம் வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் பிரியா முன்னாடி அஞ்சலி அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினாலயும், இவங்க யாரு கார்த்திக் அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. கடைசியில நம்ம கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம கார்த்திக்க விட்டு பிரியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவப்பட்டு கிளம்ப ஆரம்பிச்சுறாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான். ஏற்கனவே நம்ம பிரியாவுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே கூட, இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீல் பண்ணி தான் ஆவணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.